நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுளோட பிக்சல் 6a. இதை பற்றி நம்ம அன்பாக்சிங் அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த மொபைலை லைக் பண்ணுறவங்க, கேமராவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க இந்த மொபைலை லைக் பண்ணுவாங்க. அப்படி என்ன தான் இருக்குது இந்த மொபைல் அப்படின்ட்டு வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா. இதுதான் கூகுளோட பிக்சல் 6a. பாக்ஸில் ரைட் சைடில் பிக்சல் 6aன்னு போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6GB RAM ப்ளஸ் 128 இன்டர்னல் கொண்ட ஃபோனு. இதோட கலர் வந்து சார்கோல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,900. இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். பொட்டியை உடைச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் பிடிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ண முடியும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 178 கிராம் தான். பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அலுமினியம் ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் டைப் சி போட்டிருக்கு அண்டு ஸ்பீக்கர்ஸ் அண்டு பிரைமரி மைக் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்டு பவர் பட்டன் போன்றவை வந்து இருக்குது. டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து நம்ம நானோ சிம் அண்டு இசிம் போன்றவை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்லிக்காக இருக்குது. ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நல்லா ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுற நல்லா க்ரிப்பாகவும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 2 கேமரா வித் ஃப்ளாஷோடு இருக்குது. டிசைன் நல்லா இருக்குது. சென்டரில் வந்து G அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ மொபைலை பற்றி அப்புறம் பார்ப்போம். பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி அப்படிங்கிற ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் பவர் அடாப்டர் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கிடையாது. நம்ம வந்து தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். வேறு பார்த்திங்கன்னா குயிக் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டைப் சி ஏ டு டைப் சி அப்படிங்கிறதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் டென்சார்னு போட்டு ஒரு சில புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் சிம்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள சில புக்லெட்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் படிக்காத புரியாத லாங்குவேஜில் உள்ள ஒரு புக்லெட் இருக்குது. இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம மொபைலை பற்றி ஓவராலாக பாக்ஸ்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பவர் அடாப்டர் தேவைப்படுதுன்னா கூகுளோட 30 வாட்ஸ் கொண்ட இந்த அடாப்டரை நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 2000. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வேணும் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மொபைலை பற்றி பார்ப்போம். மொபைல் பூட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இந்த டிஸ்பிளே தான். இதில் 6.1 இன்ச்சுக்கு OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா இது 60 ஹெர்ட்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி உண்மையிலேயே நல்லா இருக்குது. நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கலர்ஸும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட டெஸ்ட்டை வந்து பார்த்தாச்சு. இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் வந்து நம்ம டுயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் அண்டு டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலோட கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமரா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பேக் சைடில் வந்து 2 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா அப்படின்ட்டு பார்த்தோன்னா 12.2 மெகா பிக்சல் அப்படின்னு இருக்குது. இதில் f1.7 அப்ராச்சரில் இருக்குது. இதில் செகண்டரியாக வந்து அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட அப்ராச்சர் வந்து பார்த்திங்கன்னா f2.2 அப்ராச்சரில் இருக்குது.
30,000 கொடுத்து நம்ம நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 108 மெகா பிக்சல் வரைக்கும்லாம் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12 மெகா பிக்சல்தே முடிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 மெகா பிக்சலுக்கே வந்து நமக்கு ஒரு கரெக்டான ரெசல்யூஷன், நல்ல ஒரு கிளாரிட்டியாக ஒரு பிக்சர்ஸ் கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்தது இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் போர்ட்ரேட் மூட் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து 1x 2x அப்படிங்கிற 2 டைப்பில் வந்து நம்மளால் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் சைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நைட் சைட்டு தாறுமாறாக இருக்குது. சாம்பிள் ஃபோட்டோலாம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதில் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்ராச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு f2.0 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 1080 வந்து நம்ம வீடியோஸ் போன்றவை எடுத்துக்கலாம். அதோட சாம்பிள் வீடியோ அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் கேமராவில் 12.2 மெகா பிக்சல் 4Kல எடுத்த வீடியோ உண்மையிலேயே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். கிளாரிட்டியாக இருக்குது. இதில் வந்து 2x வரைக்கும் நம்ம ஜூமிங் போன்றவை பண்ணிக்க முடியும். 2xல ஜூமிங் பண்ண சாம்பிள் வீடியோ அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். பேக் சைடில் 12.2 மெகா பிக்சலுக்கு எடுத்த ஃபோட்டோ அண்டு ஃப்ரண்ட் கேமராவில் 8 மெகா பிக்சல் எடுத்த ஃபோட்டோ அண்டு நைட் சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்தது. இது நார்மல் மெயின் கேமராவில் எடுத்தது. இதுவே நைட் மோட் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது 12.2 மெகா பிக்சல் பேக் கேமராவில் எடுத்தது. டோட்டலாக கேமராவோட ஃபீச்சர்ஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் டிஸ்பிளேயில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 12க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ ஆண்ட்ராய்ட் 13 அப்படிங்கிறது அப்டேட் ஆனோம்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பீடில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏதோ ஒரு அப்டேட்டில் இதை அப்டேட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு ப்ராசஸர். இதில் கூகுளோட டென்சார் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 5G பேண்டு வந்து மொத்தம் 15 பேண்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கூகுளோட டென்சார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஓன் ப்ராசஸரு. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஓகே. ஆனால் எந்த அளவுக்கு வந்து இது பர்ஃபார்மன்ஸில் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது கேமிங் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். கேமிங் டெஸ்ட் அப்படிங்கிறது நான் வந்து ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சில அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு லாகும் ஆகலை. நல்லாவே ஸ்மூத்தாக ஸ்பீடாக வந்து ஓப்பன் ஆச்சு. மற்ற ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போதும் இது வந்து நல்லாவே ஸ்பீடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபைனலாக இந்த மொபைலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு ஒர்த்தபிள் தான். எந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே அண்டு 5G அண்டு வித்து வந்து பார்த்திங்கன்னா கேமரா, இந்த 3 விஷயத்துக்காக இந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைல் சொல்லலாம். அண்டர் 30Kக்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் 5G வித்து ஒரு பெஸ்ட்டான கேமரா வித்து OLED டிஸ்பிளேயில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கூகுளோட பிக்சல் 6 கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா எல்லா விஷயமும் தாறுமாறாக இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மொபைலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.